குட் ஈவினிங் கைஸ். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் குட் நைட். இன்னையிலேருந்து வீடியோ வந்து ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் தட் முன்னாடியே நைட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு காலையில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரம் நவ் டெய்லி ஈவினிங் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாக்டர் ரெட்டி வந்து ஆல்வோடெக் அப்படிங்கிற கம்பெனியோடு சேர்ந்து கீட்ரோடா அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க, குளோபலாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. கீட்ரூடாங்கிறது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ட்ரக்கு. 2024 கிட்டத்தட்ட $29.5 பில்லியன் ரெவென்யூ பண்ணியிருக்கு அந்த கீட்ரூடா அப்படிங்கிற ட்ரக். அதோட மதிப்பு இந்திய ரூபாயில் 25,000 சொச்சம் கோடி. ஸோ இது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். அண்டு இன்றைக்கி ட்ரேடிங் டேயில் 4% அப்பாச்சு. அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் புதுசாக வந்து ஒரு 537 கோடிக்கு டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஜாமர்ஸ், சைமுலேட்டர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிவைசஸ். இதோட வந்து இது பழைய ஆர்டர் புக்கான 71,650 கோடியோட இதையும் சேர்த்துக்கணும். ஸோ டிஃபென்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது, மேலும் ஏறும் தான் நினைக்கிறேன். அடுத்த நியூஸ், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து டசால்ட் ஏவியேஷன், ரஃபேல் ஃப்ளைட்ஸோடைய மேனுஃபேக்சரர்ஸ், ஃப்ரான்ஸ் கம்பெனி, அவங்களோடைய சேர்ந்து ஹைதராபாத்தில் ஒரு பிளான்ட்டு போடுறாங்க. அந்த பிளான்ட்டில் வந்து ஃபியூஸ்லேஜஸ் 2028 ஃபஸ்ட்டு இது மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 2 ஃபியூஸ்லேஜஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஃபியூஸ்லேஜஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இனிஷியலி ஃபியூஸ்லேஜஸ்னால் என்னென்னா இந்த மிட் பார்ட் ஆஃப் ஃப்ளைட்டு தான் வந்து ஃபியூஸ்லேஜ். ஸோ இது ஒரு பெரிய ஸ்டெப்பு இந்தியன் ஏவியேஷன் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், அடுத்தது ஓலா திரும்பவும் நியூஸில். பவேஷ் அகர்வால், ஓலாவோட சிஇஓ, இந்தியன் இலான் மஸ்க் அப்படின்னு சொல்கிறவர், அவர் வந்து பிளெஜ் பண்ண ஷேருக்கு வேல்யூஸ் குறைஞ்சதுனால இப்போ கையிலேருந்து அவர் ஒரு 20 கோடி ரூபா கொடுத்துருக்குறாரு. ஸோ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம், ஹுண்டாய் அவங்கள்ட்ட இருந்த மொத்த ஸ்டேக்கையும் விற்றுட்டாங்க, கியாவும் அவங்கள்ட்ட இருந்த ஸ்டேக்கு பார்ட்லி விற்றுட்டாங்க, பேலன்ஸையும் அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓலா வச்சுருக்கிறவங்களாம் வந்து பி கேர்ஃபுல் அபவுட் ஹோல்டிங் இட். ஸோ அடுத்த நியூஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் வந்து 6% இன்றைக்கி ரைஸ் ஆச்சு. என்ன காரணம்னா சில்வர் ப்ரைஸ் வந்து ஒரு கேஜி சில்வர் வந்து 1,04,000 MCXல ரீச் ஆயிடுச்சு. ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 1,01,000 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் சில்வர் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்களுடைய ஸ்டாக் வந்து ரேலி ஆச்சு அதனால. அடுத்தது FAI டேட்டா. FAI இன்னைக்கு நெட் செல்லர்ஸ் ஆஃப் 200 crores, DII இன்னைக்கு நெட் பையர்ஸ் ஆஃப் 2,400 crores ஆல்மோஸ்ட். ஸோ நவ் லெட் அஸ் கோ டு இண்டெக்ஸ் டேட்டா பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிஃப்டி 0.5% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. 24,750 இன்றைக்கி க்ளோஸ். ஸோ ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டில் தான் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு இந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இருக்குது. காலைல RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் 10 மணிக்கு, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ். நாளைக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்து முக்கியமான டேட்டா. காலையில் இது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். இது வரைக்குமே வந்து மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, அந்த டெசிஷனுக்காக வெயிட் பண்ணோம். நாளைக்கு இது வந்து எந்தெந்த செக்டார் அஃபெக்ட் பண்ணோன்னா, குறிப்பாக பேங்கிங், ஃபைனான்ஸ் செக்டார்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணோம். பட் ஓவராலாக மார்க்கெட்டே வந்து அந்த டேட்டாவை பொறுத்து தான் ரியாக்ட் பண்ணோம். ஸோ இந்த டேட்டாவை பற்றி பிரஞ்சூல் பண்டாரி அப்படிங்கிற ஒரு HSBCயோட சீஃப் இந்தியன் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, 25 பேசிக் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்ட் நோ சேஞ்ச் இன் பாலிசி ஸ்டாண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க குறிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட்டை பொறுத்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு இதை என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃபார்மல் செக்டார் வந்து ஸ்டார்டட் பிக்கிங் அப். இன்ஃபார்மல் செக்டார்னால் இந்த டெய்லி வேஜஸ், சின்ன சின்ன கடைகள், பெட்டி கடைகள், இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ், இதெல்லாம் பிக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மார்க்கெட்டில் அதோட எஃபெக்ட்ஸ் தெரிகிறதுக்கு. ஸோ அடுத்தது செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். செக்டாராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 1.75% அப்பு, ஃபார்மா ஒரு 1.2, நிஃப்டி மெட்டல் ஒரு 0.60% அப். ஸோ இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரியாலிட்டி வந்து நேற்று நெகட்டிவாக இருந்தது, மேபி அது ஒரு புல் பேக்காக இருக்கலான்னு. நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட். ஆல்ரெடி அதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா.
நெக்ஸ்ட் நீஷ் டேட்டா. இன்றைக்கி வந்து ஐடி ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்றைக்கி காலையில் வீடியோவில் திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பிஎம்ஐ சர்வீஸ் டேட்டா பாசிட்டிவ், அது ஐடிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டேட்டா அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரேலி ஆச்சு. தென் டிஃபென்ஸ், ரியல் எஸ்டேட் இதுதான் டாப். தென் அசட் மேனேஜ்மெண்ட் இஸ் பிக்கிங் அப். இதில் இருக்கிற ஸ்டாக் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்டாக் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நவ் நிஃப்டி சார்ட்டுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் சப்போர்ட் எடுத்து போச்சு. 25,000ல் இன்ட்ராடே சார்ட் பார்ப்போம். மேபி யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. மார்க்கெட் ஓப்பனே வந்து நல்ல ஸ்ட்ராங் ஓப்பன். தென் ஒரு நல்ல ரேலி 25,000 போனதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப ரிவர்சல் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த புல்லிஷ்க்கு அப்புறம் வந்து ரீட்டைலர்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. இன்னும் 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தா யூ வில் நோ பெட்டர். ஸோ நல்ல புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் பார்த்த உடனே இங்கேருந்து கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறவங்க வாங்கியிருப்பாங்க, இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பை பண்ணி சில ஸ்டாப் லாஸ் இங்கேயோ இல்லை இந்த கேண்டில் கீழேயோ வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி லாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆர்பிஐ டேட்டா வருது. அந்த டேட்டா வர வரைக்குமே மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும். ரேட் கட் 0.25 எதிர்பார்க்குறாங்க. அப்படி ரேட் கட் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணாங்க அப்படின்னா அது மார்க்கெட் பெரிய ரேலியாக இருக்கும். ஸோ பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். தென் பேங்க் நிஃப்டியும் சேம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ரேஞ்சிலே இருக்குது. இது ஒரு சப்ளை ஜோன். இந்த இடத்துலேருந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறது நாளையோட நியூஸ் தான் வந்து இதை டிசைட் பண்ணும். இது ப்ரீச் ஆகி மேலே க்ளோஸ் வைக்க போகுதா இல்லது கீழே போக போகுதான்னு. ஸோ தென் ஸ்டாக்ஸ் ஃபார் டுடே. ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு அந்த நியூஸ் பார்த்தோம். அது ஏன் பாசிட்டிவ்னு, சில்வரோட ப்ரைஸ் சர்ஜ் ஆனதுனால ப்ரைஸ் இன்றைக்கி 6% சர்ஜ் ஆச்சு. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ப்ரீச் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. நல்ல வால்யூம். ஸோ இதை நாளைக்கு ரீட்ரேஸில் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்டு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் ஹையை ப்ரீச் பண்ணி நல்ல வால்யூமோட க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவுமே நாளைக்கு ரீட்ரேஸ் ஆச்சுன்னா யூ கேன் ட்ரை. ஒரு நல்ல ஸ்விங்கு கூட பாசிபிள். ஸோ அடுத்த ஸ்டாக் எல்என்டி ஃபைனான்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் ப்ரீச்சிங் ஹை, ப்ரீவியஸ் ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ரீவியஸ் மந்த் ஹை ஆக்சுவலி. நல்ல வால்யூம். நாளைக்கு நியூஸ் வந்து பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஃபைனான்ஸ் எல்லா ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனியுமே நல்ல ரேலி. பட் இது ஒரு நல்ல பேட்டர்ன், நல்ல மூமெண்ட் இருந்ததுனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லியிருந்தேன். 361 WAM. இது வந்து ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ப்ரீவியஸ்லி ஐஏஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட், இவங்க ரியல் எஸ்டேட் ஸ்பேசஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்டு தேர் டூ வேரியஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். இதுவுமே இன்றைக்கி ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளீனாக இல்லைனாலும் 90% ஆஃப் கேண்டில் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் ஓப்பனில் இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்குமே உங்கள் இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணலாம். அதர் தேன் தட் நான் ப்ரீவியஸாக வந்து இந்த வீக் ஃபுல்லாக நான் என்னோடய டெலகிராம் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இது டாடா கெமிக்கல்ஸ், டாடா டெக், தீதாகர்க் இன்றைக்கி காலைல வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்டு ரயில்வே ஸ்டாக்ஸ், ஐஆர்எஃப்சி, அனந்த்ராஜ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஃபர்தராக மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி பாசிபிள். ஜூன் 6 பாசிபிள். ஸோ என்னோடய டெலகிராம் சேனலில் நான் சார்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து லைவ் மார்க்கெட்டில் எதுவும் சார்ட்டு செட்டப் மாட்டுச்சுன்னா ஐ வில் ஷேர் இட் தேர். ஸோ என்னோடய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட என்ன டிமேட் அக்கௌண்ட் இல்லை, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு பர்சனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிளான் யுவர் ட்ரேட் யுவர் பிளான். பை கைஸ், டேக் கேர்.